நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் காலி பணியிடங்களுக்கான நியமனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் காலியாக இருக்கும் 2569 பணியிடங்களை நிரப்ப சென்ற ஆண்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்தியது. அந்த தேர்வை 2 லட்சம் பேர் எழுதினர். தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு நேர்காணல் முடிந்த நிலையில் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரி சிவக்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் நியமனங்களை மேற்கொள்ள சென்ற ஏப்ரல் மாதம் தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி இந்த விவகாரத்தில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% ஒதுக்கீடு செய்ததுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காக மொத்த பணி நியமனங்களையும் செய்வதற்கு தடை விதித்தது தவறானது. எனவே அந்த இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி உத்தரவிட்டது. பின்னர் இந்த மனு தொடர்பாக எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.